அனைவருக்கும் வணக்கம். மோகத்தி அணையுமாடி அத்தியாயம் 34. தந்தை கொடுத்த கோப்புகளை மடிக்கணினியில் டைப் செய்து கொண்டிருந்த ஹரிதாவின் முன்னே வந்து நின்றான் வேலன். ஹாய் சந்தோஷமாக கூற, குட் மார்னிங் வேலன், என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? ஆமாம், காஃபி குடிக்க போகலாமா? வாங்க போகலாம், எனக்கு காஃபி தேவைப்படுது என்றவர்கள் காஃபி அருந்த இடத்திற்கு சென்று ஆளுக்கொன்றை எடுத்துக்கொண்டனர். ஏதாவது சொல்லணுமா? ஊர்ல இருந்து உன் அக்காவும் என்னன்னு வந்துட்டாங்க என்க. அக்கா கூட இன்னைக்கு வரதா சொல்லியிருந்தா. எப்போ வந்தாங்க? அப்போ இந்த வீட்டுக்கு வருவான்னு நினைக்கிறேன். ஏர்லி மார்னிங் தான் போய் பிக்கப் பண்ணிட்டு வந்தேன். 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்கள அப்படி சேர்ந்து பார்க்கும்போது எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே சந்தோஷம் தாங்க முடியலை என்க. ஏனோ அதனை ஹரிதாவால் நம்ப முடியவில்லை. என் அக்காவை நான் நேராக பார்த்து தான் நம்புவேன். அவங்க சந்தோஷமாக இருந்தால் நல்லது தான் என்று பேச்சினை முடிப்பது போல் பேசவே, என்னாச்சு உனக்கு? இன்னும் என் அண்ணனை நீ நம்பலையா என்ன? உங்கள் அண்ணனை என்னைக்கும் நான் நம்ப மாட்டேன்ப்பா. என் அக்காவை காயப்படுத்தி கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாமல் மனமேடையில் துருபதனை அவமானப்படுத்தி அத்தனை பேர் முன்னாடியும் என் அக்காவை பொய் சொல்ல வச்சவங்க தானே. இருந்தாலும் இது நாள் வர உன் அக்கா நல்லா தானே இருக்கா? என் அண்ணன் கொடுமைப்படுத்துறதா இருந்தா இந்த நேரம் உன் வீட்டுக்கு வந்திருக்கணும். எங்கே போனாலும் ஒன்றா தான் போகிறாங்க வர்றாங்க இருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சு 4 மாதம் கிட்ட ஆக போகுது. 2 பேருக்கும் காதல் வந்திருக்கலாம்ல என்க. வேலன் கூறுவது சரியாகவே இருந்தாலும் அவனின் கூற்றை ஏற்றுக்கொண்டாலே தவிர நம்பவில்லை. தன்னவளின் முகத்தில் திருப்தி என்பதே இல்லை. பார்த்ததுமே புரிந்து கொண்ட வேலனுக்கு வரும்போது இருந்த சந்தோஷம் முற்றிலும் வடிந்தது. சரி விடுங்க வேலன், வேற ஏதாவது பேசுங்க. நீ தான் சொல்லணும். எனக்கு ஒர்க் இருக்கு, லஞ்ச் டைம் பார்க்கலாம் என்றவளோ விலகி சென்றுவிட அவனுமே தொந்தரவு செய்யாமல் விட்டுவிட்டான். பெண்ணிடம் வலுக்கட்டாயமாக சென்று பேசக்கூடாது என்பதை உணர்ந்தவனும் தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தான். இங்கே அன்று ஆகரி அலுவலகத்துக்கு வர தேவகாந்தன் மட்டுமே வந்திருந்தான். அவனுக்கான வேலைகளும் அதிகம் குமிந்து போய் கிடந்தது. வேலை என்று வந்தால் உணவு, இருப்பிடம் அனைத்தையுமே மறந்து விடுபவன் அதிலே தான் எப்போதும் மூழ்கி போவான். இன்று அப்படித்தான் நேரம் செல்வதே தெரியாது தன் வேலைகளை பார்த்து கொண்டே இருக்க இருள் சூழ ஆரம்பித்தது. ஆதரே இப்போது மாமியார் வீட்டில் இருக்க அவன் இரவு எங்கு செல்ல போகிறான் என்பது தெரியாது அழைப்பு விடுத்தாள். மனைவியின் அழைப்பினை உணர்ந்த பின்னே தன் கழுத்தையும் கையையும் சுற்றி நெட்டி முறித்தவன் மணியை கண்டான். இரவு 8 ஆகி இருந்தது. சொல்ல ஆத்ரி என்க, எப்போ வருவீங்க? கெஸ்ட் ஹவுஸ் போறீங்களா? நீ வீட்டில் இருக்க, நான் அங்கே போய் என்ன பண்ணுறது? நம்ம வீட்டுக்கு வரேன். வேலை அதிகமாக இருந்ததால் நேரத்தை பார்க்கவே இல்லை. சரிங்க, உங்களுக்கு என்ன டின்னர் வேணும்? உனக்கு எதுக்கு கஷ்டம், நான் பார்த்துக்கிறேன் என்கவே. எப்போ உங்களுக்கு நான் தானே பண்ணுவேன், அதே மாதிரி இப்போவும் பண்ண தயாராக தான் இருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடே பண்ணவா? ஆசையோடு கேட்கவே சரி என்றான். உனக்கு லைட்டாக பெயின் இருக்குன்னு சொன்ன, இப்போ ஓகேவா? கணவனின் அக்கறையில் கரைந்தவளோ, இதெல்லாம் ஆஃபீஸில் வச்சா கேட்பீங்க நல்ல கேட்டாள். இதில் என்னடி இருக்கு? நீ என் பொண்டாட்டி, கேட்குற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் நான் தான் ரொம்ப காயத்தை கொடுத்துட்டேன்ல என்று குலைவாக பேசவே பெண்ணவளோ சினங்களோடு மயங்கினாள். ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் பெயின் இருக்கத்தான் செய்யுமா, அப்புறம் போக போக சரியாயிருமா. ஸ்கின் க்ரீம் இருந்ததில் அப்ளை பண்ணியிருக்கேன் என்று மெல்ல கூற, வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சரி, இதோ கொஞ்ச நேரத்தில் கிளம்பி வரேன், ரெடியாரு என கூறி அவளை வெக்கம் கொள்ள வைத்தே கைபேசியை வைத்தான். கணவனிடம் பேசிவிட்டு சமையலறைக்குள் ஆதிரை நுழைய மாமியார் இருப்பதை கண்டாள். வாமா, ஏதாவது வேணுமா என்க. இல்லை அத்தை, சமைக்கத்தான் வந்தேன். என்ன சமைச்சிட்டு இருக்கீங்க? எல்லாருக்குமே தோசை தான் செய்கிறேன். அவங்களுக்கு நானே டின்னர் ரெடி பண்ணட்டுமா? தயக்கத்தோடும் ஆசையாய் கேட்கவே, அதுக்கு என்னம்மா, தாராளமாக செய். நீ டயர்டாக இருப்பேன்னு தான் நான் உன்னை கூப்பிடல என்று கூறவே சரி என கூறி தன் கணவனுக்கு சமைக்க ஆரம்பித்தாள். நேரம் கடக்க மருமகள் சமையல் செல்வதை வியந்துதான் பார்த்தார். செய்து முடித்து அவரிடம் எப்படி இருக்கிறது என்று ருசி பார்க்க கொடுக்கவே வாங்கியவருக்கு அமிர்தமாக இறங்கியது உணவு. அருமையா இருக்குமா? என்னை விட சூப்பரா சமைக்கிற
அவ்வளோ வேலையும் பார்த்துக்கிட்டு இதையும் எப்படிம்மா கற்றுக்கிட்ட என்க சின்ன வயசுலேருந்தே இதுலேயும் எனக்கு கொஞ்சம் ஆர்வம் இருந்தது அத்தை என்கவே அவரோ இன்னும் பாராட்ட மென்னகையோடு நின்றாள். பின் தங்களின் அறைக்கு சென்று குளித்து முடித்து கணவனுக்காக கிளம்பி தயாராகி கீழே வர டைனிங் டேபிளில் அமர்ந்து அனைவரும் உண்டனர். வாமா நீ சாப்பிடு மாமனார் அழைக்க, அவர் வரேன்னு சொன்னாரு மாமா, வந்ததும் நாங்கள் சேர்ந்து சாப்பிட்றோம் என்க. அண்ணி அண்ணனுக்கு தனி சமையல் போல அம்மா சொன்னாங்க. ஏ அப்படிலாம் இல்லை, நீங்களும் சாப்பிடுங்க, அதிகமாக தான் செஞ்சுருக்கேன் வெக்கமோடு கூறியவளோ அருகில் வர, இருக்கட்டும் அண்ணி, இன்னைக்கு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. உங்களை இப்படி நான் காலேஜில் ஹரிதாவை ட்ராப் பண்ண வரும்போது பார்த்தது, அதுக்கப்புறம் இப்போ தான் அப்படி பார்க்குறேன் என்று விமலா கூறவே சிரிக்க மட்டும் செய்தாள். சரியாக தேவகாந்தனும் வந்துவிட, குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றேன் எங்க அவனின் பின்னோடு செல்ல மனம் துடித்தாலும் இவர்கள் எவ்வாறு நினைத்து கொள்வார்கள் என்ற எண்ணத்தில் அப்படியே நின்றாள். போமா போய் துணி எடுத்து கொடு என்றதும் சரியென கூடி மாடியேறி தங்களின் அறைக்கு நுழைந்தாள். அவளின் கொலுசொலி ஓசையிலே வருகிறாள் என்பதை புரிந்து கொண்ட தேவகாந்தன் வந்து நின்ற அடுத்த நொடியே பின்னிருந்து அணைத்தான். அவளின் வாசம் நுகரவே புத்தம் புது மலராய் மயங்க வைத்தாள். குளிச்சுட்டு வாங்க, என்ன பண்றீங்க, விட்டுங்க சினங்களோடு கூற சிறிது நேரம் கொஞ்சி முத்தம் கொடுத்தே விலகினாள். பின் அவன் கிளம்பி வர இருவரும் கீழே வரவே அவர்களுக்கு தனிமை கொடுத்து அனைவரும் இரவு வணக்கம் கூறி உறங்கச் சென்றனர். அவனுக்காக தான் சமைத்த உணவினை பரிமாற நின்றவளையும் இழுத்து தன் அருகில் அமர்த்தி கொண்டான். நீங்க சாப்பிடுங்க முதல்ல. முடியாது, நீ ஊட்டி விடு, 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம் என்க செவ்வானமாய் சிவந்த முகத்தோடு அவன் கூறியது போன்றே செய்தாள். இதற்கு முன் கெஸ்ட் ஹவுஸில் இருந்த போது இதைத்தான் செய்தாள். ஆனால் என்ன, கடமைக்காக மட்டுமே சமைத்து உணவினை பரிமாறி சென்று விடுவாள். சந்தோஷமாக சிரித்து பேசி உணவினை முடிக்கவே அனைத்தையும் எடுத்து ஒதுங்க வைத்து கணவனுக்கு பாலோடு வந்தாள். அவளுக்காகவே சோஃபாவில் அமர்ந்திருந்தவனோ, என்ன பாலை குடிச்சிட்டு தூங்க வச்சிருவா போல கேட்டவாறு அதனை வாங்கி பருகத்தான் செய்தான். தினமும் குடிப்பீங்கல்ல, அதான் கொண்டு வந்தேன் என்க குடித்து முடித்து கொடுத்ததும் அதனை வைத்துவிட்டு வந்து நின்று நொடி அவனின் கரங்களில்தான். கால்கள் ஒரு சட்டென மிதக்க உள்ளங்கையில் அள்ளி இருந்தான். ஐயோ விடுங்க, எனக்கு பயமா இருக்கு மாடி ஏறுபவளை கண்டு கூற, நான் கீழே விழுந்தாலும் விழுவேனே தவிர உனக்கு ஒன்றும் ஆகாது சரியா என்க பயமறைய காதலோடு கணவனை கண்டாள். பின் அறைக்குள் வந்தவனோ காலினை உதைத்து கதவினை சாத்திவிட்டு படுக்கையில் ஆதுரியை விட்டு நொடியே விளக்கொளியும் அமர்ந்தது. அவர்களின் சங்கமும் திகட்ட திகட்ட இருவருக்குமே தித்திப்பை அள்ளி கொடுத்தது. விலகவே மனமில்லை என்றுதான் கூற வேண்டுமென உள்ளங்கள் துடித்தது. மறைப்பதற்கு அவளிடம் ஒன்றுமே இல்லை என்பது போல் அவளின் மேனி முழுவதும் அவனின் இதழ் ஈரங்கள் தான். வியர்வை துளி வரும் இடத்திலெல்லாம் அவனின் முத்தத்துளிகள் வழிந்தது. மோகத்தால் எல்லையே இல்லாமல் பாயும் கடல் அலைகளைப் போன்றுதான் நீடித்தது. அன்றுமே விடியும் தருவாயில் கண்ணயர வலைகள் கூட சுகமாகத்தான் இருந்தது பெண் அவளுக்கு. மறுநாள் வழக்கம் போல் ஆதுரியும் கணவனோடு சேர்ந்து அலுவலகம் கிளம்பினாள். அதன் பின் அவர்கள் கெஸ்ட் ஹவுஸில் தங்க ஒவ்வொரு நாளும் புதுமையான இரவினை கண்டனர் இருவரும். அந்த வார இறுதியில் தங்களின் வீட்டுக்கு ஆதரி செல்ல வேண்டுமென கூற அவனே அழைத்து சென்றான். மகளையும் மருமகளையும் மலர்ந்த முகமாய் கண்ட பெற்றவர்கள் வரவேற்க தன் அக்காவையே ஆழமாய் கண்டாள் ஹரிதா. வேலன் சொன்னது உண்மைதான் போல, அக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்காளே, மாமா கையை பிடிக்க பக்கத்துல உட்கார செல்லம்மா அடிக்க எல்லாம் பண்றா. அப்போ இவங்களுக்குள்ள எல்லாமே ஓகே தான் போல, இப்படியே என்னைக்கு இருக்கணும் நினைத்த ஹரிதாவிற்கு பேரானந்தம். வேலன் கூறியது போல் நம்பாத தன்னையே திட்டிக் கொண்டவளோ நாளை சென்று மன்னிப்பு கேட்க நினைத்தாள். வாயோயாது பேசும் மகளை பூரிப்போடு கண்டனர். ஆதுரியை விட்டு சென்று விடும் மாப்பிள்ளை அன்று வீட்டிலே இருக்க சிறப்பாக கவனித்தனர். மதியம் போல் சிறிது நேரம் ஆதுரியின் அறையிலே இருவரும் ஓய்வெடுக்க, நீ உன் குடும்பத்தை ரொம்ப மிஸ் பண்ற போல என்று தன் நெஞ்சில் சாய்ந்து படுத்திருந்த மனைவியின் குந்தலை வருடியவாறே கேட்க, அப்படிலாம் இல்லை,
இவங்களுக்காக தான் என் வாழ்க்கையே, இவங்க தான் என் உலகம்னு இருந்தேன். அதான் எங்க சரி, இப்போ நீங்களும் இவங்க கூட சேர்ந்துட்டீங்க. நெஞ்சில் முகமுரச கூறினாள். அப்போ சீக்கிரமே இன்னொரு ஆளை செத்துருவோமா? கேட்க யார சொல்றீங்க? புரியாது குழம்பி போய் அவனின் முகம் பார்த்து கேட்டாள். நம்மளோட குழந்தை தான், சீக்கிரமே பெற்றுக்கலான்னு நினைக்கிறேன். உனக்கு சம்மதம் தானே? என்க எல்லா பொண்ணுங்களுமே தாய்மையை எப்படி வேண்டான்னு சொல்லுவாங்க. நம்ம உறவை அதிகப்படுத்துகிற ஒரு உறவு வந்தால் நல்லது தான் தேவை என்று மகிழ்வோடு கூற அவளோடு இணைய ஆரம்பித்தான். ஐயோ, இது பகல். மூட் வந்தா பகலன்னா இரவன, நீ இருந்தா போதும் என்றவனோ மனைவியோடு இணைந்து விதையை விதைக்க தொடங்கினான். இருவருமே களைத்து போய் விலக, உங்களுக்கு குழந்தை ரொம்ப பிடிக்குமா தேவ்? எதிர்பார்ப்போடு கேட்க, நீ பெத்து மட்டும் கொடு, அதை நான் எப்படி பார்த்துக்கிறேன்னு நீ பார்த்தே ஆச்சரியப்படுவ. நீ மட்டும் இல்லை, நம்ம 2 குடும்பமும் ஆச்சரியப்படுற மாதிரி வளர்த்து காட்டுவேன். எனக்கு கிடைக்காத பாசம் எல்லாம் அவனுக்கு கொடுப்பேன் என்று தன் ஆசைகளை அவளின் முகத்தை பார்த்து கூறிக்கொண்டே போக, சட்டென எம்பி அவனின் நெற்றியில் இதழ் பதித்தாள். நான் இப்போதான் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறேன் தேவ் என்க விஷமமாக சிரித்து மனைவியை அணைத்து கொண்டான். அங்கிருந்து இரவு நேரம் போல் கிளம்ப காரில் சென்று கொண்டிருக்கும் போது மதியம் தங்களுக்குள் நடந்த உரையாடலை நினைத்தான். நான் ஒரு விஷயம் கேட்பேன், நீ தப்பாக நினச்சிக்காத. என் மனசில் தப்பான எண்ணம் இல்லை, தெரிஞ்சுக்க கேட்குறேன். கேட்கட்டா? கேளுங்க தேவ். துர்பதனை நீயா கல்யாணம் பண்ணணும்னு முடிவெடுத்தியா, இல்லை உங்கள் வீட்டில் சொல்ல போய் சரின்னு சொன்னையா? ஏன்னா அவங்களுக்கு தானே நான் சொன்னேன்ல, அதை வச்சு கேட்டேன். எங்கவே எனக்கு துருவ கல்யாணம் பண்ணுற எண்ணமே இல்லை. அப்பா தான் இதை என்கிட்ட சொன்னார், நானும் சம்மதம் சொன்னேன். அதுக்கப்புறம்தான் என்றவளுக்கு தன் நண்பனை எண்ணி குற்ற உணர்வு வாட்டியது. விழிகள் கலங்கிய மனைவியை கண்டவனோ அவளின் கரங்களை மெல்ல பற்றி, ஹெட் பண்ணதுக்கு சாரி. அப்போது உன் மனசில் அவன் நண்பன் அப்படித்தானே? எங்க நிச்சயம் ஆனதுக்கப்புறம் எண்ணங்கள் மாறினது. ஆனால் உங்ககிட்ட எனக்கு உண்டான நெருக்கமான எண்ணம் அவன்கிட்ட எனக்கு வரலை. அவன்கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சது வேற. 2 பேருக்குமே ரொம்ப வித்தியாசம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்படியே நான் கல்யாணம் பண்ணாலும் உடனே எங்கள் வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்க மாட்டோம் என்று தன் மன ஓட்டத்தை கூற மனைவியை நேசமோடு காண ஆரம்பித்தான் தேவகாந்தன். இப்போ துருவதை எங்கே இருக்கான்னு தெரியுமா? நான் போய் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். நான் பண்ண தப்புக்கு காலில் கூட இவ்வளோ தயாராக தான் இருக்கேன். அப்படியே ஒன்று எனக்கு கொடுத்ததுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். இங்கே மதுரை பக்கத்தில் ஏதோ ஒரு கிராமம், பேர் எனக்கு சரியாக வரல. வேண்டாம் தேவ், விட்டுருங்க. என்னால் அவன் முகத்தில் விழிக்க முடியாது. நீங்கள் இப்போ சொன்னதே போதும் என்று அழுகையோடு கூறவே வீட்டுக்கு வந்து காரனை நிறுத்தியவனோ மெல்ல உள்ளே அழைத்து சென்றான். அவன் நினைத்தால் யார் எந்த மூலையில் எங்கு இருந்தாலும் கண்டுபிடித்து விட முடியும். அப்படி இருக்க துருபதனை கண்டுபிடிக்க முடியாமலா அவளிடம் கேட்டான்? எல்லாம் மனைவியை நம்ப வைக்கத்தான் என்பதை பேதையவளோ அறியவில்லை. நன்றி.